ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் நீக்கி உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து களைந்து எடுத்து உனக்கான நல்லதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா இதோ புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் அனைத்துமே கால தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதே, நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லையே என்ற கவலையே உன் மனதிற்கு வேண்டாம். அனைத்தும் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உன் பிரச்சனைகளெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன் கவலைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால், உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வழியேற, வெற்றியடைய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் பாரத்தை எல்லாம் என்னிடம் சுமத்திவிட்டு உனக்கான வேலையை, உனக்கான அந்த ஒரு வேலையை செய்வதற்கான வழியை யோசித்து கொண்டே இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதிர்பார்த்த, நீ எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவும் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும். நீயே எதிர்பார்க்காதபடி உனக்கான நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நகர்த்தி காட்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் ஏற்படுத்தப் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். இந்த உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர், பலவிதமான மனிதர்கள் இருக்கவே செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே பலவிதமான பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் ஒவ்வொரு போல மற்றொருவர் இருக்க மாட்டாங்க. அதே போல தான் அவங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காது. ஒருவருக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை, இன்னொருத்தவருக்கு அது ரொம்பவே சுலபமான பிரச்சனையாக தெரியும். இப்படி அவங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிரச்சனையின் வீரியமே அடங்கி இருக்கு.
போராட்டம் இல்லாம யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் தானாகவே நடத்திக்கவும் முடியாது. அது தானாக கிடைக்கவும் கிடைக்காது. அதுபோலத்தான் முடிவில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிரச்சனை ஒன்று வந்தாலே அதற்கான தீர்வும் அதோடு சேர்ந்து தான் வரும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எதிர்த்து தைரியமாக போராடி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தன்னம்பிக்கையே இருக்குது. அப்படி பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்மளுடைய நம்பிக்கை மட்டுமல்லாமல் தெய்வத்தோட அருளும் சேர்ந்து தேவைப்படும் பொழுது நம்ம தெய்வத்தின் காலடியில் விழுவதைத் தவிர வேறு வழியே இல்லை. இப்படி நம்ம வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகள் டெய்லியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுது. அப்படி நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மிக எளிய ஒரு பரிகாரம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது தான். அந்த எளிய பரிகாரத்தை செய்து நம் பிரச்சனைகளிலிருந்து தெய்வத்தோட அருளோடு நம்ம வெளிவரலாம். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். சிவபெருமான் கோயிலுக்கு சாவியோடு சேர்ந்த பூட்டை தானமாக கொடுப்பதால் நம்மளுடைய பிரச்சனைகள் மிக சுலபமாக கரையும் அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. கடையிலேருந்து சாவியோட பூட்டு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் 9 நாள் வைத்து பூஜை செய்யலாம். நம்ம பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் வெளிவரணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட மனதார வேண்டி டெய்லியுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது அந்த பூட்டிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு தீப தூப ஆராதனை காட்டிக்கிட்டே வரலாம். அப்படி 9வது நாள் முடிந்து 10வது நாளன்று சிவபெருமான் கோயிலுக்கு நம்ம பூஜை செய்த அந்த பூட்டை எடுத்து கொண்டு போய் தானமாக கொடுத்து விடலாம். அந்த கோயில் பூசாரிக்கிட்ட அதை கொடுத்துக்கிட்டு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடலாம். இப்படி கொடுப்பதால் நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து எந்த பிரச்சனையை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டோமோ பிரார்த்தனை செய்தோமோ அதிலிருந்து வெளிவருவதற்கான ஏதாவது ஒரு வழியை சிவபெருமான் நிச்சயமாக காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை, ஒரு எளிய பரிகாரத்தை செய்யலாம். பூட்டை போய் கொடுத்தா எப்படி நம்ம பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும். நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயமே நிச்சயமாக அதில் வெற்றி தான் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிமுறையை செய்து நம் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதான் யோசிக்கணுமே தவிர இதை செஞ்சால் இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நம்பிக்கையாக செய்யலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு நம் வாழ்க்கையை வளமாகவும் நலமாகவும் வாழலாம். வாழ்க்கையில் வெல்லப்போவது உறுதி. பிரியமே, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். புண்ணியம் என்பது நம்மளுடைய எண்ணம், செயல், சொல் இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு இழைக்காத வண்ணம் குறிப்பாக சந்தோஷப்படுத்தும்படி நாம் நடந்து கொள்வோமேயானால், மற்றவர்கள் மகிழ்ச்சிப்படும்படி நாம் நடந்து கொண்டோமேயானால், இப்படி மற்றவர்களின் நலனுக்காக நாம் செய்யப்படும் எல்லா செயல்களுமே புண்ணியத்தை சார்ந்தவைதான். பாவம் என்பது அதே சொல், செயல் இவற்றிலிருந்து நமக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம், வேதனை, கஷ்டம் விளைவதாக இருந்தால் அது பாவத்தில் சேர்த்து கொள்ளப்படும். குழந்தையே, நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவ கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவ கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல் விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது. அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம்.
இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே, என் உதி இருக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே, இதுதான் விதி என்று இருந்து விடாதே, என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்து விட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்துவிட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும், பொறுமை என்ற பாடத்தையும், பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும், பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும், சில போராட்டங்களையும், சில இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்வின் உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். உன் தாய் தந்தைக்கு எப்பொழுதுமே சேவை செய். உன்னுடைய கோபத்தை முதலில் தியாகம் செய். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அவமானத்தை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். சாதித்தவர்கள் நிறைய அவமானங்களை பெற்றால் மட்டுமே சாதிக்க முடியும். சாதித்தவர்களெல்லாம்
அவமானங்களை நிறையவே பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இங்கு உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக நான் உன்னிடம் வந்த பிறகு நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நானே உன்னை ஒளிர வைப்பேன். நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. இனி நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் இருந்த தடைகளெல்லாம் துடைத்து எறியப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களெல்லாம் நான் களைந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில்தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ, அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்க தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய்.
இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து பொங்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த தவறு, நீ செய்த பாவம், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்கேதான். தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது. நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நேரமும் இதுதான். நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாம் கிடைக்கப்பெறும் அற்புதமான நேரமும் இதுதான். எதற்குமே கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். உன் நாட்களை எண்ண தயாராகு. மற்றவர்களுக்கு நீ உதவப் போகும் அந்த நல்ல வாழ்க்கையை நீ சேர்வதற்கான நாளை எண்ணுவதற்கு தயாராக இரு. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்திற்கு ஏற்றங்கள் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். பிரிந்து சென்றவர்களெல்லாம் சேரும் நேரம் இது. உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் மனதை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகினோமே என்று வருத்தத்தோடு உன்னை வந்து சேரும் நேரமும் இதுவே. என் வாக்கு பொய்யாகாது. மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாக்கு இது. இது உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்றுதான் அர்த்தம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? முடியாத விஷயத்தையும் முடித்து கொடுக்கும் சாயப்பா உன் வாழ்வில் இருக்கின்ற அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவே. என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே. எப்பொழுதுமே தெளிவாக இரு. நீ எடுக்கும் முயற்சியை எந்த பொழுதும் கைவிட்டு விடாதே. தெளிவான மனதிற்கு எது சரியான வழி, எது சரியான பாதை என்று மிக தெளிவாகவே தெரிந்துவிடும். மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி.
இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். முன்பு என்மேல் முழுமையாக நம்பிக்கையோடு தான் இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய அஜாக்கிரதையான போக்கினால் என் மீது நம்பிக்கையை இழந்து விட்டாய். வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். குழந்தையே, இனியும் தாமதிக்காதே. அலட்சிய போக்கை கைவிட்டுவிடு. இனியும் அலட்சியமாக இருக்காதே. உன்னுடைய கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள். ஏதாவது உனக்கு நடக்கவில்லை என்றாலோ, முடியவில்லை என்றாலோ உடனே வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்று சொல்லாமல் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு சேர்க்க வேண்டியதை, உன்னிடம் வந்து சேர்க்க வேண்டியதை நிச்சயமாக நான் பார்த்து கொள்கிறேன். மனம் நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுது அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கோபமாக இருக்கும் பொழுதோ, மனது நிம்மதியில்லாமல் இருக்கும் பொழுதோ தேவையில்லாமல் எந்த முடிவையும் எடுத்து விடாதே. நீயாக எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் என்னை மறந்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. சங்கடங்கள் உன்னை சூழும் பொழுது என் நாமஸ்மரணத்தை முழு மனதாக சொல்லிப்பார்.
சங்கடங்கள் உன்னை விட்டு விலகுவதை கண்கூடாக உணர்வாய். எதற்குமே கலங்காதே. இதுவரை தோல்விகளை மட்டுமே சந்தித்து வந்த நீ இனி என்னுடைய முழுமையாக ஆசிர்வாதத்தை பெறப்போகிறாய். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகிறது. உன்னுடைய அஜாக்கிரதையான தனத்தை மட்டும் கொஞ்சமாக மாற்றிக்கொள். கோவத்தை கைவிட்டு விடு. நம்பிக்கையை இழந்து விடாதே.